வெல்கம் பிரியா கிச்சன். இன்றைக்கி சுண்டக்காய் காரக்குழம்பு செய்கிறது பார்க்கலாம். தேவையானது புளித்தண்ணி, தேங்காய் தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய் தக்காளி பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. சுண்டக்காய் வதங்கி இருக்குது. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடான கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை நறுக்கி வச்ச சுண்டக்காய் மோரில் போட்டு வைக்கணும். உப்பு போட்டு நசுக்கி வச்சுன்னா நறுக்கிக்குங்க. அந்த சுண்டக்காவை போட்டு நல்லா வதக்கணும். நான் கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கேன் ஏற்கனவே. இந்த மாதிரி வதக்கணும். நல்லா எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நல்லா வதக்கியாச்சு. தக்காளி, தேங்காய், பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிற விழுது போடுறேன். போட்டு இதையும் சேர்த்து நான் கொஞ்சம் வதக்குங்க. நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் புளித்தண்ணி, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்குங்க. சுண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை சேர்த்து வதக்குங்க. தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக ஒரு வதக்கிட்டுங்க. அப்படியே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தனியாத்தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ புளி தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. திக்காக வேணுன்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. கலந்து விட்டுட்டு காரம், உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவையானா சேர்த்துக்கலாம்.
சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். சைட் டிஷ் மாதிரி நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பச்சை சுண்டைக்காய். இதில் வந்து கூட்டும் வைக்கலாம், துவையல் அரைக்கலாம். காரக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், வச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சோடனே மூடி வச்சு இப்போ மீடியமில் வச்சு நல்லா சுண்டைக்காய் வெந்துடும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்குங்க. இறக்கும்போது நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்குது. தட்டு போட்டு இதுமாதிரி மூடிடுங்க. மூடினா கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடுங்க திறந்து. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.